பெரம்பலூரில் இறுதி வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான மிருணாளினி அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் இன்று வெளியிட்டார். பெரம்பலூர் மாவட்டம் பகுதியில் 1/1/2026 தகுதி நாளை அடிப்படையாக கொண்டு நடைபெற்ற சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து இறுதி வாக்காளர் பட்டியல் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான மிருணாளினி வெளியிட்டார். பெரம்பலூர் தனி தொகுதியில் 2,88,449 வாக்காளர்களும், குன்னம் தொகுதியில் 2,66,682 வாக்காளர்களும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. மாவட்டம் முழுவதும் மொத்தம் 5,55,131 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் 2,71,634 ஆண்கள், 2,83,466 பெண்கள் மற்றும் 31 மூன்றாம் பாலினத்தினர்களும் இதில் அடங்குவர். இறுதிப் பட்டியல் வெளியீட்டிற்கு பிறகும் பெயர் சேர்த்தல், நீக்கல், திருத்தம் மற்றும் முகவரி மாற்றத்திற்கான விண்ணப்பங்கள் தொடர்ந்து பெறப்படும் என மாவட்ட தேர்தல் அலுவலர் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் 1/1/2026 நாளினை தகுதி நாட்களாக கொண்டு இந்த சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு இன்று இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2 கான்ஸ்டுவன்சி இருக்கு, 147, 148. அதுல இப்போ ஏற்கனவே உள்ள அந்த சிறப்பு தீவிர திருத்தத்துல 652 வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள்லாம் கொண்டு எல்லா நிலை முகவர்களையும் வச்சு நம்ம இந்த சிறப்பு திருத்தம் நம்ம செஞ்சிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 5,40,942 பேர் இருந்த அந்த வாக்காளர் பட்டியலானது இப்போ சிறப்பு தீர்வு திருத்தம் செய்யப்பட்டு அதுல சேர்த்தல், நீத்தல் எல்லாமே செஞ்சுட்டு இப்ப இறுதி வாக்காளர் பட்டியல 5,55,131 வாக்காளர்கள் இடம்பெற்றிருக்கின்றனர். அதுல ஆண்கள் 2,71,634 பேரும், பெண்கள் 2,83,466 பேரும், 31 பேர் மூன்றாம் பாலினத்தரும் சேர்ந்து இந்த வாக்காளர் பட்டியல் தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது. இப்போ நாங்க பாத்தீங்கன்னா எல்லா வாக்குச்சாவடிகளுக்கும் இந்த நிலைய அலுவலர்களுக்கு ஒரு ப்ரொசீடிங்ஸ் போட்டு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து இப்போ அவங்க அந்த இடங்கள் எல்லாம் போலீஸ் பீப்புளோடையும் போய் பார்த்துட்டு அந்த இடம் சேஃபா இல்லை எல்லா ஃபெசிலிட்டிஸும் அந்த வாக்காளர்களுக்கு வாக்குப்பதிவு செய்வதற்கு அனைத்து இதிலும் தகுதியாக இருக்கிறதாங்கிறத பார்வையிட்டு அதுவும் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம தயார் நிலையில நம்மளுடைய தொடர்ந்து பணிகள் நடைபெற்று வந்து இருக்காங்க. நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 18க்கு மேல நம்ம வாக்காளர்கள் விடுபற்ற கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஸ்பெஷல் கேம்பெயின்ஸ்ல கூட நடத்திருக்கோம். எல்லா காலேஜஸ்லயும் நம்ம ஸ்பெஷல் கேம்பெயின்ஸ்ல நடத்தி கூட பண்ணிருக்கோம். அவங்க இந்த ஊர்க்காரங்களை கூட இல்லாம இருக்கலாம். ஏன்னா பெரம்பலூரை பொறுத்த வரைக்கும் அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல இருந்து இங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட இருக்காங்க. இருந்தாலும் அந்த இளம் வாக்காளர்களை விடுபடக்கூடாதுங்கிற அந்த எண்ணத்துல எல்லா காலேஜஸ்லயுமே கேம்பெயின்ஸ் நடத்தி ஃபார்ம்ஸ் கொடுத்து அதை கலெக்ட் பண்ணி நம்ம இதுல இன்க்ளூட் பண்ணுவோம். பிப்ரவரி 10 வரையில தான் மேடம் இப்ப கண்டினியூ பண்ணலாங்க. இப்ப இன்னைக்கு இந்த வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டதன் பிறகு சப்போஸ் ஏதாவது ஒரு சேஞ்சோ இல்ல யாருக்காவது ஒரு வேலை விடுபட்டு போயிருந்தாலோ இல்ல அது மாதிரி இல்லைன்னா கூட அவங்க அந்த ஃபார்ம்ஸ் கொடுக்கலாம். அவங்க டேட் அனௌன்ஸ் பண்ற வரைக்கும், ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு 10 டேஸ்க்குள்ள அந்த நடவடிக்கை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ டேட் நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் ஆட் பண்ணிடுவோம். நன்றி.